ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் சாதித்து விட்டு இன்று கபரில் எத்தனை வருடங்களாக முஸ்லிம்களாக உலா வந்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, இஸ்லாத்துக்கு நாங்கள் செய்தது என்ன? அல்லாஹ்வுக்கு நாங்கள் செய்தது என்ன? இன்று நாங்கள் கண்ணை மூடி கபருக்குள் படுத்தால் யோசித்து பாருங்கள், எங்களால் உருவாகிய பள்ளிகள் எத்தனை, எங்களால் உருவாகிய மதரசாக்கள் எத்தனை, எங்களால் உருவாகிய தொழுகையாளிகள் எத்தனை, எங்களால் பாவத்தை விட்டவன் எத்தனை, எங்களால் பள்ளி வாசல்களை ஹயாத்தாக்கியவர்கள் எத்தனை. இந்த லிஸ்ட் உங்களிடம் இருந்தால் நீங்கள் நிம்மதியாக கபரில் தூங்கலாம், நிம்மதியாக தூங்கலாம். நீங்கள் உலகத்தை தேட வேண்டும் என்ற எந்த தேவையும் இல்லை. அல்லாஹ்வை தேடுவோம் வாழ்வதற்கு முன்னால். மௌத்தாகினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரியில் வருகிறது, அனஸ் ரலியல்லாஹு அன் அடக்கிவிட்டு வருகிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாராம், அத்தாபத் அன்ஃபுசுக்கும் அன் தஹ்சு அலா ரசூலில்லாஹி துராப். ஏ அனஸே, என்னுடைய வாப்பாவுக்கு மேல மண்ணை போடுவதற்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? 10 வருடம் ஹிதமத் செய்தவரை பார்த்து கேட்ட கேள்வி. வாயடைத்து நின்றார் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எல்லாரும் போனதுக்கு பின்னால் என்னுடைய மனைவி தகப்பனுடைய கபரடியில் போனார். ஒரு பிடி மண்ணை அள்ளி பார்த்தா அந்த மண்ணில இருந்து கஸ்தூரி வாசம் அடிக்குதான். சொன்னார், மாதா அலா மன் ஷம்ம துர்பத அஹ்மதா அல்லா யஷும்ம மதஸ் ஸமானி வவாலியா. யார் என்னுடைய வாப்பாவுடைய கபரு மண்ணை மோந்து பார்க்கிறானோ அவன் கியாமத் நாள் வரைக்கும் வேற எந்த வாசத்தை மோர தேவையில்லை. ஏன்? கஸ்தூரி வாசம் அடிக்கிறது. உலகத்தில் சாதித்து விட்டு மௌத்தானவர். சுப்பத் அலைய மசாயிபு, இந்த வாப்பா மௌத்தாகியதால் எனக்கு வந்த கஷ்டம். லவ் அன்னஹா சுப்பத் அலல் ஐயாமி உதுன லயாலியா, எனக்கு வந்த கஷ்டத்தை பகலுக்கு கொடுத்தால் பகலெல்லாம் இரவாக மாறும். வரலாற்று ஆசிரியர்கள், ஹிஸ்டோரியன்ஸ் எழுதுறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி 6 மாதங்கள் உலகத்தில் வாழ்ந்தவர் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஆனால் 6 மாதங்களில் ஒரு தரம் கூட சிரிக்கலையா? சகோதரர்களே, இதுதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. உலகத்தில் நீங்கள் சாதிக்க வேண்டும், நான் சாதிக்க வேண்டும், தீனில் சாதிக்க வேண்டும். கேவலம் 10,000 ரூபாய் சல்லிக்காக நமக்கு பக்கத்தில் இருக்கும் ஒரு குடும்பம் இஸ்லாத்தை விட்டு போகும் காலம் இது. 10,000 ரூபாய் சல்லியால் கொழும்பில் வாழக்கூடியவர்களால் 10 நாளைக்கு டீ குடிக்கலுமா? சாப்பிடுவதற்கும் குடிப்பதற்கும் கொழும்பில் உள்ளவர்களுக்கு சொல்ல வேண்டுமா? 10,000 ரூபாய் கேவலம். சகோதரர்களே, நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில், ஊர் பேர் சொல்வது முறை அல்ல, இந்த அளவுக்கு இஸ்லாம் நாயகம் உயிரை கொடுத்து வளர்த்த இந்த மார்க்கம் நமக்கு இவ்வளோ கேவலமாகிவிட்டதா? இவ்வளோ கேவலமாகிவிட்டதா? சகோதரர்களே, ஆகையால் என்ன காரணம் தெரியுமா? இதற்கெல்லாம் அடிப்படை அல்லாஹுடைய மோகம் இல்லை, ஆகிரத்துடைய மோகம் இல்லை. கேவலம் நாளைக்கு மௌத்தாகினா இன்றைக்கு எங்களை விட்டு போகக்கூடிய இந்த துனியா நம்முடைய உள்ளத்தில் குடிகொண்டு விட்டது. ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ். யார் அப்துல் அசீஸ்? உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. சஹீஹுல் புகாரில இமாம் புகாரி கிதாபுல் இல்மில் எழுதுறாங்க, இந்த உலகத்தில் நமக்கு தெரியும் இமாம் புகாரிய, இமாம் முஸ்லிம, இமாம் திர்மிதி, இப்னு மாஜா, நசாயி, அபூ தாவூத், இவர்கள் ஹதீஸ் கலை வல்லுனர்கள். ஆனால் உலகத்தில் முதலாக ஹதீஸை தொகுத்தவர் யார்? இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு உமர் இப்னு அப்துல் அசீஸ் தான் கட்டளை போட்டார், நீங்கள் ஹதீஸ்களை தொகுங்கள். அமரனா உமர் இப்னு அப்துல் அசீஸ் பிஜம்இ சுனன். இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹ்ரி முதலாக ஹதீஸை தொகுத்தார். சொல்றார், ஃபகதப்னாஹா தஃப்தரன் தஃப்தரன், ஏடு ஏடாக ஹதீஸ்களை நாங்கள் தொகுத்தோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பேத்தியின் மகன் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ். சகோதரர்களே, அது மாத்திரமா 33 உஸ்தாதுகளிடம் படித்தவர். அதில் 8 பேர் பெரும் சஹாபாக்கள், 25 பேர் தாபிஈன்கள்.
சஹாபாக்களுக்கு இமாமத் செய்தவர், சஹாபாக்களுக்கு இமாமத் செய்தவர். மனைவி சுப்ஹானல்லாஹ், சாதாரண மனைவி அல்ல. பின்துல் கலீஃபதி வல் கலீஃபத்து ஜத்துஹா வ உக்துல் கலாயிஃபி வல் கலீஃபத்து ஜௌஜுஹா. மனைவி ஃபாத்திமா பின்த் அப்துல் மலிக், அவட வாப்பா அப்துல் மலிக் பின் மர்வான், அவர் ஒரு ஜனாதிபதி. அவருடைய வாப்பா மர்வான் இப்னுல் ஹக்கம், அவர் ஒரு ஜனாதிபதி. கூட பிறந்த நானாமார் வலீத் இப்னு அப்துல் மலிக், சுலைமான் இப்னு அப்துல் மலிக், யசீத் இப்னு அப்துல் மலிக், ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக், 4 பேரும் ஜனாதிபதி. மாப்பிள உமர் இப்னு அப்துல் அசீஸ் 41 நாட்டுக்கு ஒரு ஜனாதிபதி. பெருநாள் தினம் சகோதரர்களே, பொம்பளை பிள்ளைகள் வந்து சொல்லுது, வாப்பா நாளைக்கு பெருநாள், கதன் அல் ஈத் வலைஸ இந்தனா சியாபுன் ஜதீதத்துன் நல்பஸுஹா. ஆனா புதுசாக உடுப்பதற்கு உடுப்புகள் நம்மிடம் கிடையாது. இப்ப 2 கிழமைக்கு முன்னால் போன பெருநாளை கொஞ்சம் கற்பனையில் இடுங்கள். எத்தனை பேர் இங்கே இருப்பார்கள் மனைவிக்கு 2 லட்சம் செலவழித்து உடுப்படுத்து கொடுத்தவர்? எத்தனை பேர் இங்கே இருப்பார் குடும்பத்துக்கு 5 லட்சத்துக்கு மேல் செலவழித்து உடுப்படுத்து கொடுத்தவர்? 41 நாடுகளை ஒரே தடவையில் ஆண்டவருடைய குடும்பம் உடுப்பில்லாம இருக்குது. வாப்பா சொல்லல, ராவகி போய் எடுத்தாரேன், சொன்னாராம், யா பனாதி, ஏ என்னுடைய அருமை பிள்ளைகளே, லைஸல் ஈது லிமன் லபிஸல் ஜதீத் வலக்கின்னல் ஈத லிமன் காஃப யௌமல் வஈத். சொன்னாராம், புது உடுப்பு உடுக்கிறதல்ல பெருநாள், நீ ஆகிரத்தை பயந்து உலகத்தில் வாழ்கிறாயா, அந்த நாள் உனக்கு பெருநாள். يا حبيبي يا شافعي يا رسول الله